ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். நேற்றைய தினம் மீன மகா சனிப்பெயர்ச்சி மகர ராசி நேயர்களாகிய உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத, மீனத்தில் சனி இருந்ததனால, அதாவது மீனத்துக்கு வந்து அந்த சனி என்னென்ன கொடுப்பார் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதுவே கொஞ்சம் சமயம் நிறையா ஓடிடுச்சு. ஆகையினால சுருக்கமாக அதை முடிச்சுட்டு, இந்த சனி கிரக மாற்றத்தின் பொழுது, அதாவது இந்த சனி பெயர்ச்சி எப்பொழுது நடக்கிறது அப்படின்னு சொன்னால், விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 22ஆம் நாள், ஆங்கில தேதி கணக்குப்படி 6/3/2026 அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை காலை மணி 7:37 அந்த அளவிலே. இந்த 7:37 என்பது காலை சூரிய உதயம் 6 மணியாக கணக்கிடப்பட்டு, இப்போ திருநெல்வேலியில் சூரிய உதயம் 6:36. ஸோ அந்த 36 நிமிஷத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும். அப்போ 7:37 என்பது 8:13 அளவிலே அந்த கும்ப ராசியிலிருந்து சனி பகவான் மீனத்துக்குள்ள என்ட்ரி ஆகிறார். அந்த சமயத்தில் அந்த கும்பத்திற்குள் பெயர்ச்சி ஆகுது இல்லையா, அந்த காலையில் 8:13. இப்போ நான் திருநெல்வேலி சூரிய உதய நேரத்தை கணக்கிட்டு நான் சொல்றேன். இது ஒவ்வொரு ஊர்களையும் அந்த சூரிய உதயம் மாறுபாடு அடையும். ஏறக்குறைய 10 நிமிடங்கள் 15 நிமிடங்கள் வரைக்கும் கூட மாறுபாடு ஏற்படும். ஸோ அந்த சனிப்பெயர்ச்சியானது, அதைத்தான் மொத்தத்தில் பொதுவாக பேசுறது என்னன்னா, 6 மணி மையமாக கொண்டு அந்த சனிப்பெயர்ச்சி 7:37 பயிற்சி ஆகுது. இப்போ சூரிய உதயம் 6 மணி அந்த கணக்கில் பேசுறது. இது அந்தந்த ஸ்தலங்களுக்கு உதய நேரம் முன்ன பின்ன வரும் பொழுது அதை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கணும். இதுதான் கணக்கு. சமயத்தில் அந்த வான மண்டலத்தில் அந்த கிரக கூட்டங்கள்லாம் எப்படி இருந்தார்கள், அதுக்கும் ஒரு முக்கியமான பலன்கள் எல்லாம் உண்டு. இதுதான் குழந்தை பிறக்கிறச்சே அந்த ஜாதகம் எப்படி அமைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த பிறக்கிறச்சே லக்னம், அந்த லக்னத்துக்கு சுற்றி வானமண்டலத்தில் என்னென்ன கிரகங்கள்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறதான் ஒரு குழந்தையினுடைய ஜாதகத்தை கணிக்கிறது. அதே போல் சனிப்பெயர்ச்சி ஆகின்ற அந்த சமயத்தில் இந்த வானமண்டலத்தில் கிரக கூட்டங்கள்லாம் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்து அப்போ அந்த ஜாதகம் கணிக்கணும் இல்லையா. இது பொதுமக்களுக்கு. அதே போல் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன்கள் அது வழங்கும், அந்த நேரம் அப்படிப்பட்டது. இப்போ அந்த பயிற்சி என்பது மீன லக்கணத்தில் அந்த உதயம் கிடைக்கின்றது. நட்சத்திர சாரத்தை சொல்கிறோம்னா, பூரட்டாதி 1 சூரியன், கஸ்தம் 4 சந்திரன், சதயம் 1 செவ்வாய் அஸ்தமனம், சதயம் 1 புதன் வக்ராஸ்தமனம், புனர்பூசம் 1 குரு வக்கிரம், பூரட்டாதி 4 சுக்கிரன், பூரட்டாதி 4 சனி, சதயம் 3 ராகு, பூரம் 1 கேது, அஸ்வினி 1 மாந்தி, ரேவதி 3 லக்கினம். இந்த நிலைப்பாடு. இப்போ இந்த நிலைப்பாட்டின்படி லக்கணத்தை விட்டுரும். அது நமக்கு லக்னமாக நம்ம மகரத்தை வச்சுக்கணும். இந்த மகரத்தை நேற்று பேச விட்டது. அந்த பலன்கள் இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பார்ட் 2, அதனால் அப்படி பார்க்குறோம். இந்த பலாபலன்கள் அப்போ வானமண்டலத்தில் கிரக கூட்டங்கள் எப்படி இருக்குது, உங்கள் ராசி சுத்தமாக இருக்குது. 2ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், ராகு 4 பேர் கூடி இருக்கிறாங்க. அதில் செவ்வாய் அஸ்தமனத்தில் இருக்கிறாரு, புதன் வக்ராஸ்தமனத்தில் இருக்கிறார். அது பின்ன 3ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறாரு. பெயர்ச்சி அடைந்து வந்த சனி அங்கே இருக்கிறார். அதாவது உங்களுடைய ராசி நாயகன். 4ஆம் வீடு சுத்தம், 5ஆம் வீடு சுத்தம், 6ஆம் இடத்திலே குரு பகவான், அதாவது வியாழன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான், அவர் வக்ரத்தில் இருக்கிறார்.
7ஆம் வீடு சுத்தம், 8ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல சந்திரன், கன்னிச்சந்திரன், 10, 11, 12 சுத்தம். இந்த நிலைப்பாடு இருக்கும் பட்சத்தில் இந்த சனிப்பெயர்ச்சியின் போது அப்ப அந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியின் போது ஏற்பட்ட கிரக பலாபலன்கள் என்ன சொல்லுது? இதை நம்ம பார்க்கணும்ல, இதுதான் முக்கியமானது. அது சனிப்பெயர்ச்சி, சனி 3ஆம் இடத்துக்கு வந்ததனால உண்டாகின்ற பலாபலன்கள். அது நேற்று பார்த்துட்டோம். இன்றைக்கு பார்க்கிறது அந்த ஜாதகம் எப்படி இருக்குது, அந்த கிரக கூட்டங்கள் சனிப்பெயர்ச்சியின் போது எந்த மாதிரியாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இல்லை இடைஞ்சல் பண்ணுறாங்களா, அந்த விவரங்களை எல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். ராசி நாயகன் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கின்றார். லக்னேசன் 3ஆம் இடத்துல மறைந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு கணக்கு. அதே சமயம் அசுபக்கிரக வரிசையில் வருகின்ற காரணத்தினால, மேலும் இந்த மகரம் என்பது சனியின் இரவு வீடு என்ற காரணத்தினால, அதே சனி மற்றொரு இரவு வீடாகிய மீனத்துல உபய வீட்டுல போய் அமர்கின்றது பலம் அப்படின்னு அர்த்தம். உன்னைய விட ஒரு தைரியம், பலம் கிடைக்கும், துணிச்சல் கிடைக்கும், நம்பிக்கை பெருகும், அந்த மாதிரியாக விளங்கும். பொதுவாக 3ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இவங்கள்லாம் இருந்தாங்கன்னா உன்னத நிலையை உண்டாக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு. அதிலும் பர்டிகுலராக உங்களுக்கு ராசி நாயகன், இந்த ராசி நாயகன் எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஆட்ட நாயகனாகவும் இருக்கின்றார். சில வீடியோக்களில் சொல்லியிருப்பேன், ஆட்ட நாயகன் சனி கும்பத்தில் இருக்கிறார் அப்படின்னு பழைய வீடியோக்களில் சொல்லியிருப்பேன். அது உங்களுடைய தலைவன் தான், உங்களுடைய ஆன்ம நாயகன் அப்படிங்கிறவர். அவர் 3ஆம் இடத்துல உபய வீட்டிலே இருந்தால் திரண்ட சொத்துக்களை கொண்டு சேர்க்கும். 3ஆம் இடத்துல இருக்கு. லக்னேசன் 3ஆம் இடத்தில் அப்படி கூட வச்சுக்கோங்க. அது 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் என்ற காரணத்தினால ஆயுள் நல்ல தீர்க்கம், தைரியம் பெருகும், வீரம் பெருகும், முயற்சி பெருகும். அதே போல பிரயாணங்களினால் வெற்றி கிடைக்கும். அவர் அமர்ந்திருக்கக்கூடிய வீடு கடல் வீடு. கடல் சார்ந்த தொழில்கள் எல்லாமே வெற்றியை தரும். சரி, கடல் சார்ந்த தொழில் தான் வெற்றியை தருமா? மற்ற தொழில்கள், வியாபாரங்கள் சரியா வராதா அப்படின்னா, கடல் கடந்து உங்களுடைய ப்ராடக்ட், தொழில் வாணிபம் செய்யக்கூடிய நிலை உருவாகும். பல லட்சம் டாலர்களை கொண்டு குவிக்கும். இது பிறவியில் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா வாழ்நாள் முழுக்க யோகம். இது சனிப்பெயர்ச்சியின் காரணமாக ஏற்படக்கூடிய யோகம். பிறவில இந்த மாதிரி மகர லக்கணமாகி லக்னேசன் 3ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா வாழ்க்கையின் பெரும்பங்கு மகா யோகமாகவே விளங்கும். ஒரு 10% மற்ற கிரகங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய இடைஞ்சல் இருக்கலாம். പക്ഷേ 90% வானளாவிய யோகத்தை அவர் சந்திப்பார். அதுதான் கணக்கு. நடை, உடை, பாவனை, தோற்றம் எல்லாமே ஒரு மகாராஜா சக்கரவர்த்தி போல அந்த நடை, உடை, பாவனை எல்லாம் இருக்கும். அது உண்மையிலேயே அவருக்கு உண்டான ஒரு மமதை, ஒரு ப்ரௌட், அந்த மாதிரி விளங்கும். அப்படிப்பட்ட யோகத்தை இந்த சனிப்பெயர்ச்சியின் போது அந்த கிரகம் அங்கே இருக்கின்ற காரணத்தினாலும் அருமையாக அமைந்திருக்கின்றது. காம சுகத்திலே மிகுந்த வல்லமையை தந்து சிறப்பிக்க செய்வார். ஒரு மனுஷன் கோடிக்கணக்கான சம்பாத்தியம் பண்றது பெருசு இல்லை. தன்னுடைய காமசுக வாழ்க்கையிலே முழுமையான வெற்றி கிடைக்கணும். அந்த கிடைக்கிறதான் கோடிக்கணக்கான சொத்துக்கள், தங்க புதையலுக்கு ஈடு இணை ஆகாது. கோடி பொன் கொடுத்தாலும் கூட அந்த சுகம், தாம்பத்திய சுகம் என்பது நல்லபடியாக அமைஞ்சாதான் அந்த கோடிகளுக்கு உண்டான மரியாதை. தங்கம் கோடிக்கணக்கில் இருக்கு, பட்சே சுகம் இல்லை. அது உண்மையிலே கோடீஸ்வரன் கிடையாது. கோடிக்கணக்கான சம்பாத்தியம் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை.
தன் ஆன்மா முழு சுகம் பெற வேண்டும். அது இரவு நேர போர்க்களத்திலே வெற்றி பெற வேண்டும். பெற்றால்தான் அந்த வாழ்க்கையினுடைய சுவையை சுவைத்து அனுபவிக்க முடியும். நம்ம இந்து தர்ம சாஸ்திரத்தின்படி ஒரு மனிதன், அதாவது விதை ஊனுறான், விதை முளைக்குது, செடி முளைக்குது, செடியாகி அது மரமாகி காய், அதாவது மொட்டு விட்டு பூ பூத்து காய் காய்த்து பழமாகி கனிந்து உதிர வேண்டும் அப்படிங்கிறதான் சாஸ்திரம். இதில் தத்துவம் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த மரமாகி அப்படின்னா ஒரு குடும்பமாகி, அந்த மொட்டு விட்டு மலர் பூ பூத்து, இவைகளெல்லாம் தாம்பத்திய சுகம். அந்த பூ பூத்து அப்படிங்கிறது, காய் காய்த்து அதை அனுபவித்து விதை உண்டாக்குதல், ஆழக்கடலில் தேடிய முத்து, ஆசை சுகத்தில் தோன்றிய முத்து அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு பாட்டே வந்திருக்குது, உண்மையான பாட்டும் கூட. அந்த ரசனை, அந்த யோகம் அப்படி அமைய வேண்டும். அப்படி அமைந்தால்தான் ஒரு ஆண்மை வெற்றி பெற்றதாக அது அர்த்தம், ஒரு பெண்மை முழுமை பெற்றதாக அது அர்த்தம். அப்படிப்பட்ட சுகபோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நெடிய நாள் கிடைக்க வேண்டும். அது தொடர்ந்து கிடைக்கணும். ஒரு நாள் கிடைச்சா மட்டும் பத்தாது. அப்படிப்பட்ட சுகபோகங்களை அள்ளி வழங்கக்கூடிய வகையிலே லக்னேசன் சிறப்படையாக இருக்க வேண்டும். 3ஆம் இடத்திலே உபய வீட்டில் போய், அதிலும் குருவினுடைய வீட்டில் போய் அமர்ந்திருக்கின்றார். குரு என்பவன் ஒரு பிரைட்னஸை கொடுக்கக்கூடியவன், அறிவை கொடுக்கக்கூடியவன், புத்தியை கொடுக்கக்கூடியவன். புத்திக்கு உரியவன் புதன் என்றாலும் கூட அந்த புத்தியிலே ஒரு ஒளி வீச செய்யக்கூடியவன் அந்த குரு வியாழன். அதை மினுமினுக்க செய்யக்கூடியவன். தங்கம் சும்மா இருந்தால் அது மின்னாது, அடிமேல் அடி அடிச்சாத்தான் அது மின்னும். அது நகையாக அலங்காரம் செய்தால்தான் கழுத்தில் போட்டுக்கிடலாம். சும்மா ஒரு தங்க தகடை தட்டி வச்சுட்டு அதை கழுத்தில் மாட்ட முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, அதுக்கு பேர் உண்டாகாது. அதே போல அந்த காம சுகத்திலே முழுமை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை இது கொண்டு வந்து சேர்க்கும். இந்த குருவின் வீட்டில் லக்னேசன் அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால், அது 3ஆம் வீடு என்ற காரணத்தினால். இதே 12ஆம் வீடுக்கு போச்சுன்னு சொன்னால் அது வேற, அதுவும் குரு வீடு தான். பட்சே இது வேற, அது வேற. இது ஜலம், ஜலத்தில் தான் முத்தெடுக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு ஆன்ம சுகத்தை தெளிவுபட முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சனி உண்டாக்குவார். இதை விட வேற என்னையா வேணும்? அந்த மாதிரி. அடுத்து 2ஆம் வீடு, தனம், குடும்பம், வாக்கு. 1ஆம் வீடு வலுத்து விட்டாலே மற்ற எல்லா வீடும் தனக்கு சாதகமாக மாறிடும். எப்பயுமே அதுதான் கணக்கு. 1ஆம் வீடு என்பதுதான் இதயம் போன்றது. அந்த இதயம் தெளிவாக இருந்தால் மற்ற உறுப்புகளை எப்படி வேணாலும் சரி பண்ணிடலாம். அங்க சரியில்லைன்னா மற்றதெல்லாம் சூப்பராக இருந்து என்னையா செய்கிறது? அது போல. ஆக 1ஆம் இடத்தோன் முழு மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டான். அடுத்து 2ஆம் வீடு, தனம், குடும்பம், வாக்கு. இவ்வளவு யோகங்கள் கிடைக்கும் பொழுது குடும்பம் குதூகலமாக விளங்கும். ஒரு ஆண் பெண் கலவை சுகம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுன்னு சொன்னா அங்க கோடிக்கணக்கான பணம் புரள வேண்டாம். சாதாரண பணம் புழங்குனா கூட அந்த குடும்பம் ஆனந்தமயமாக விளங்கும். அந்த ஆனந்தமயத்திற்கு அடிப்படை 1ஆம் வீடு. இதை வச்சுத்தான் எல்லாமே சித்திரம் வரையும். இதுதான் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். ஆக 1ஆம் வீடு சூப்பரா பாஸ் பண்ணியிருக்கு. டாப் 10ல முதல் 1 அப்படி கணக்கு. ஆக தனம் சிறப்படையும். அப்ப ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு முன்னேற்ற பாதையிலே எடுத்து செல்லக்கூடிய பயணமாக அது அமையும். தனம் வந்து கொண்டே இருக்கும், பொருளாதாரம் மேம்படும், தன் நிறைவு அடையக்கூடியதாக அமையும். ஆக குடும்பம் குதூகலமாக விளங்கும், பிரகாசமாக விளங்கும். தேர்ஃபோர் வாக்கு சுத்தமாகத்தான் அமையும்.
அவர் 2ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறார். ஸோ தனம் பெருகும் அப்படின்னு அர்த்தம். குடும்பம் வலிமை அடையும். உங்க சமுதாயத்திலேயே இது அவாவா குடும்பத்தில் எடுத்துக்கணும். அவாவா சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு உன்னதமான குடும்பமாக விளங்கும். ஸோ தன்னம் குடும்ப வாக்கு மிகச்சிறப்பாக விளங்கும். இல்லை, இன்னொன்று என்னன்னா, மகரத்துக்கு யோகாதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிரன் 3ஆம் இடத்துல போய் இருக்கிறார். அவர் வரும்போது பேசணும்னு இருந்த அந்த வீடு வரும் பொழுது இருந்தாலும் மகரத்துக்கு 5-10 யோகாதிபதி 3ஆம் இடத்துல போய் மறையப்படாது. இதுதான் முக்கியம். அத்தனை யோகங்களையும் கவித்து விடுமே சாமி அப்படின்னா அவர் உச்சம் பெற்று விட்டார். அந்த உச்சம் பெற்ற காரணத்தினாலே ஆக அவருடைய தன்மை 3ஆம் இடத்தில் எப்பயுமே சுக்கிரை எந்த ஜாதகத்தில் பிறவி ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் 8ஆம் இடத்துல கூட இருந்துடலாம், 3ஆம் இடத்துல இருக்கப்படாது. இருந்த வாழ்க்கை நொந்து நூலாயிரும். அழகான மனைவி அமைந்தாலும் கூட, ரத்தி போல் அமைஞ்சாலும் கூட முழுமை சுகம் அடைய முடியாது. அதற்கு விதிவிலக்கு அந்த 3ஆம் வீடு உச்ச வீடாக இருந்தால் அல்லங்கில் நீச்ச வீடாக இருந்தால் பலன்கள் மாறுபாடு அடையும். நீச்சமானாலும் ஓகே, நீச்ச பங்கமானாலும் ஓகே, உச்சம் பெற்றாலும் ஓகே. இந்த மாதிரி அமைந்து விட்டால் தலைகீழான மாற்றமாக ஆகிவிடும். 9ல் சுக்கிரை உட்கார்ந்து உச்சம் பெற்றால் எந்த ஒரு தேவதை சுகம் கிடைக்குமோ அது போல கிடைக்கும். ஆகையினால் அது வீடு வரும்போது பேசுவோம்ட்டு இருந்தேன். ஸோ யோகாதிபதியோடு சுக்கிரன் இணைந்திருக்கின்ற சனி இணைந்திருக்கின்றார். அது அந்த சர்க்கரை பந்தலிலே தேன்மாறி பொழிந்தது போல பெண்களுடைய சுகபோகம் அவ்வளவு வலிமையாகவும் இனிமையாகவும் சுவையாகவும் கிடைக்கப் பெறுவீர்கள். அதில் 3ஆம் இடத்துல போய் உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. ஆக அந்த அளவு அற்புதமான சுகம் கிடைக்கும். தனநிலை பெருகுவதோடு சுகபோகமும் கிடைக்கின்றது. இந்த சனிப்பெயர்ச்சி எல்லாருக்கும் யோகம் கொடுக்குதோ இல்லையோ ரெண்டாவது அது அடுத்தடுத்து பார்க்கலாம். மகரத்திலே பிறந்த உங்களை பொறுத்தமட்டில் நீங்கள் உழைப்பாளிகள், உன்னதமானவர்கள், உழைப்பதற்கென்றே பிறந்தவர்கள் நீங்கள். இந்த சுகம் எப்பொழுது அமைகின்றதோ அப்பத்தான் நீங்களும் அனுபவிப்பீங்க. மற்றபடி எல்லாம் வேலை வேலை வேலைன்னு தான் இருப்பீங்க. அது அவளுக்கு என்ன தொழில் வச்சிருக்கீங்களோ அதில் மும்முரமாக ஓடுவீங்க. உத்தியோகம் பார்க்குறீங்களா, அந்த உத்தியோகத்தை பெருசாக நினச்சி போவீங்க. அது காலனா உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அதை ஒரு பெருசாத்தான் எடுத்து போவீங்க. அந்த உழைப்பு தான் நமக்கு முக்கியம்னு சொல்லக்கூடிய கூட்டம். கால தேவன் சூரிய நாராயணனுக்கு இது 10ஆம் வீடு. உங்கள் வீடு 10ஆம் வீடு என்றால் கர்ம வீடு, ஜீவித வீடு, தொழில் வீடு, பணி வீடு. பணி என்றால் அந்த அடிமை தொழில், மூலதனத்தை கொட்டி குவிக்கக்கூடிய ஒரு வீடு. 10 வச்சுத்தான் வாழ்க்கை பயணம் ஒழுங்கா செல்லுமா, கடன் வாங்கித்தான் சாப்பாடு நடத்தணுமா அப்படின்னு பார்க்கக்கூடிய வீடு 10ஆம் வீடு. அடிமை தொழிலாம் அல்லங்கில் முதலாளித்துவம் கொண்ட தொழிலாம் இப்படியெல்லாம் பார்க்கறது 10ஆம் வீடு. ஆக உங்களை பொறுத்த மட்டில் 10 என்பது வேத வாக்காக எடுத்துக்கிடுவீங்க. உழைப்பு ஒன்றே தாரக மந்திரம் அப்படின்னு கொள்வீங்க. ஸோ அந்த இகபர சுகங்களுக்கெல்லாம் ரொம்ப விலை போக மாட்டீங்க. ஒரே குறிக்கோள் தொழில், வேலை வேலை வேலை. தொழிலாளர்களுக்குரிய இடமே இந்த மகரம்தான். அப்படிப்பட்ட வீட்டில் பிறந்தவங்க நீங்க. ஆகையினால் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நன்கு அனுபவிப்பீங்க, விட்டுற மாட்டீங்க. ஏற்கனவே கழிந்த ஒரு வருஷமாக 2 பெண்கள் தொடர்பு அப்பப்ப டச்சிங்கில் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ சொல்லவா செய்யணும்? பருத்தி புடவையா காய்ச்சி புடவை கையில் கிடைச்சது போல பல பெண்கள் தொடர்பு உண்டாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சுக்கிரன் சேர்ந்துக்கிட்டாருன்னோ. ஆகையினால அந்த யோகம் சிறப்பாக செயல்படும். இனிமே கிடைக்கக்கூடிய பெண்கள் விலக மாட்டாங்க, ஒட்டிக்கிடுவாங்க. அந்த மாதிரி அமையும். பலதரப்பட்ட பெண்களும் சேருவாங்க. அவர்களால் யோகமும் உண்டு, போகமும் உண்டு. 3ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் புகுந்து விளையாடுறாங்க ஐயா, அந்த மாதிரி இருக்கு. ஆக சுகபோகம் பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டாக்கும்.
அடுத்து 3/12க்குரிய நாயகன் வியாழ பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறாரு வக்கரம் பெற்று. இவரால் ஒரு பிரயோஜனம் இருக்குது, முதல்ல புரிஞ்சுக்கிடணும். 3க்குரியவன் 12க்குரியவன் 6, 8ல் போய் மறையலாம், தப்பு இல்லை. அப்படி இருந்தால் நல்லது தான். 6ல் போய் மறைஞ்சுட்டார், வக்ரமும் ஆகிவிட்டார், அது அதை விட சிறப்பு, தன் நிலையை இழந்து விட்டார்னு அர்த்தம். பட் அவருடைய பார்வை 9ஆம் பார்வையாக உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அட்டமாதிபன் செவ்வாய், 4-11 அட்டமாதிபதியாக சூரியன், 4-11க்கு அதிபதி ஆகிய செவ்வாய், 6-9க்கு அதிபதி ஆகிய புதன் மற்றும் ராகு என்ற கிரகம், ஒற்றர் கூட்ட தலைவன் என்று சொல்லக்கூடிய ராகு அங்கே இருக்கின்றார். அப்போ குடும்பத்தில் குழப்பம் உண்டாக்கிடுவாரே அப்படின்னு பயப்படணும். இந்த பயப்பட வேண்டாம், நான் இருக்கிறேன்ப்பா அப்படின்னு குருநாதர் 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். அனைத்தும் சரி பண்ணி விட்டுறார். குடும்பத்தில் எப்பேற்பட்ட குழப்பங்களை யாரும் உண்டாக்குனா கூட அதெல்லாம் தவிடுபொடி ஆகிவிடும் குருவின் பார்வையினால். அவர் உங்களுக்கு ஆகாதவர் தான், 3-12க்குரியவன் யோகாதிபதி கிடையாது. பட்சே அவருடைய பார்வைக்கு எப்பயுமே பலம் உண்டு. எந்த ராசி எந்த லக்கணமானாலும் அவருடைய பார்வைக்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு. குரு இருக்கிற இடத்தைத்தான் பாழாக்குவார், பார்க்கின்ற இடம் அமோகமாக விளங்கும். அந்த பார்வையினாலே குடும்பம் சுபிட்சமாக இருக்கும், தனம் பெருகும், குடும்ப அமைப்பு சீராக விளங்கும், குடும்பம் குதூகலமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், குடும்பத்திலே சுபகாரியங்கள் நிறைய நடக்கும். இந்த 2.5 வருஷத்துக்கும் அருமையான சுபகாரியங்கள்லாம் நடத்தி காட்டுவீங்க. 3-12க்குரியவன் 6ஆம் இடத்துல இருந்தால் கடன்கள் அடையும். அவன் இருந்த வீட்டை பாழாக்கிடுவான். கடனை பாழாக்குறது நல்லது தானே, சத்துருவை பாழாக்குறது நல்லது தானே, நோயை அடியோடு விலக்குவது நல்லது தானே. இந்த மாதிரி கொடுப்பான். அதே சமயத்தில் அவருடைய அடுத்த பார்வை உங்களுடைய 12ஆம் இடத்துக்கு. குரு தன் வீட்டை தானே பார்த்து கொண்டிருக்கின்றார். விரயங்களும் ஏற்படும். ஆமாம், சம்பாத்தியம் பண்ணுறது எதுக்கு பண்ணுறோம்? நம்ம செலவழித்து நல்ல சுகபோகத்தை அனுபவிக்கிறது தானே. சம்பாத்தியம் பண்ணி ஒரு ஓரமாக செட்டில் பண்ணிக்கிட்டே வச்சுக்கிட்டு நம்ம பட்னியாக கிடக்க முடியாது, சுகத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்க முடியாது இல்லையா? இதுக்காகத்தானே ஆடி ஓடி சம்பாத்தியம் பண்ணுறோம். அந்த சுக போகங்களை எல்லாம் அயன சயன போக பாக்கியம், உண்ண உடுக்க படுக்க தூங்க பெண்கள் சல்லாபம் அமோகமாக விடும். வக்கரித்த பார்வை, வக்கரமாகித்தான் அவர் பார்த்துட்டு இருக்கார். ஆகையினாலே புகுந்து விளையாடக்கூடிய காலகட்டம். உண்ணுவதிலும் சரி, உறக்குவதிலும் சரி, பெண்கள் சுகபோகத்திலும் சரி, ஆடம்பரமாக. அந்த காலத்தில் அரசன் எப்படி அனுபவிச்சாங்களோ அந்த காலத்தில் கன்னி பெண்களை பூரா வச்சிருப்பாங்களாம். சாப்பாடு போட்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து அவர் எப்பப்போ அனுபவிக்கணுமோ அப்பப்பெல்லாம் அனுபவிப்பார் அரசன். அதுபோல சக்கரவர்த்தி யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த சனிப்பெயர்ச்சியின் போது அமைந்திருக்கின்ற கிரகங்களால் ஏற்படுகின்றது. 3 தைரியம் வீரியம் பராக்கிரமத்தினால் சகல காரியங்களின் வெற்றியை பெறுவீர்கள். அடுத்து 4க்கும் 11க்கும் அதிபதியாகிய செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறார். இவர் கொஞ்சம் பொல்லாத கிரகம்தான், சும்மா இல்லை. ஒரு போர்ப்படை தளபதி குடும்பத்தில் போய் இருந்தாருன்னா மணக்குமா? குடும்பத்தை ரகலை பண்ணிட மாட்டாரா? அந்த கேள்வி இருக்குது இல்லையா? பத்தாக்குறைக்கு அவர் அஸ்தாங்கமும் அடைந்து விட்டார். அப்பாடி மூச்சு விடலாம்னு சொன்னால் அதுக்கடுத்த ஒன்று நல்ல செய்தி, குருவின் பார்வை இருக்கின்றது. ஆக சுகத்திற்கு எந்த தடையும் இல்லை. கல்வி தடை விலகிவிட்டது, சுகபோகம் தடை விலகிவிட்டது, வண்டி வாகன சுகம் சிறப்படையும், வீடு சொந்த பத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்பு. செவ்வாதான் நிலபலங்களுக்கு சொந்தக்காரர், 4ஆம் இடத்துக்கும் சொந்தக்காரர், 11ஆம் இடத்துக்கும் லாபங்கள் பெருகும். ஆகையினாலே நிலபலங்கள் சேர்க்கை ஏற்படும். குறிப்பாக மகர ராசி நீங்க அப்படிங்கிறதுனாலையும் சூரியனோடு செவ்வாய் சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலும் மலை வாழ் இடங்களில் நீங்கள் சொத்துக்களை வாங்கி குவிப்பீர்கள். அது டீ எஸ்டேட்டு, காப்பி எஸ்டேட்டு இந்த சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மலையில் விளையக்கூடிய அதிகபட்ச விளைச்சல் அப்படிங்கிறது. ஒரு டீ எஸ்டேட்டு வாங்கினையா, அந்த தொழில் செஞ்சே லாபம் கிடைச்சது, இந்த டீ எஸ்டேட்டை வாங்கினேன். அடுத்த வருஷம் அடுத்த 6வது மாதத்தில்
இன்னொரு ப்ரோக்ராம் பண்ணுனேன், அதில் சம்பாத்தியம் கிடைச்சது, இதில் காப்பி தோட்டத்தை வாங்கி போட்டிருக்கிறேன், காப்பி எஸ்டேட் வாங்கி போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பேசக்கூடிய சந்தோஷம் அப்படி அமையும். அதை வாங்கி போட போட உங்களுக்கு சொத்து பத்துக்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும். மகரத்தில் பிறந்தவர்களுக்கு கழிந்த 77 வருஷத்துக்கு கிடைக்காத ஒரு அருமையான யோக போகம் இந்த சனிப்பெயர்ச்சியிலே அமைகின்றது. அருமையான கட்டம். காற்றுள்ளபதே தூற்றிக் கொள்ளுங்கள். 5-6 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கக்கூடிய வகையிலே சூரியனோடு செவ்வாய் இணைந்து குருவினால் பார்க்கப்பட்ட காரணத்தினாலே அருமையாக சொத்துக்கள் சேரும். கல்வியில் இருந்த மந்த நிலையெல்லாம் மாறி முதல் மதிப்பெண் வாங்கக்கூடிய வகையிலே படித்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கும். அதோடு போட்டித் தேர்வு எழுதுகின்றவர்களுக்கும் இதே நிலைதான். இதுவரைக்கும் எத்தனையோ முயற்சி பண்ணியிருப்பாங்க, ஏதோ 1/4 மார்க் 1/2 மார்க்கில் அவுட் ஆயிருக்கும். இப்போ இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பின் ஏற்படக்கூடிய அந்த போட்டித் தேர்வுகளில் டாப் 10ல் முதல் மாணவனாக முதல் மாணவியாக வந்து சாதித்து காட்டுவீர்கள். தாய் நலம் ரொம்ப சிறப்படையும். மொத்தத்தில் பார்க்கும்போது தாய்க்கு கண்டம் வந்து விலகும்னு இருக்கும். அது சனிப்பெயர்ச்சியை மட்டும் வச்சு பேசுறச்சு. அந்த சனிப்பெயர்ச்சியின் போது இருந்த கிரகங்களை வைத்து பார்க்கும் பொழுது தாய் நல்ல ஆரோக்கியம் பெறுவாள். ஆக சத்து சங்கடங்கள் கண்டங்கள் வந்தாலும் தப்பித்துக் கொள்வாள், ஆரோக்கியம் பெறுவாள். வீடு சுகபோகம் சிறப்பாக அமையும். லாபங்கள் பெருகும். லாபங்கள் என்றைக்கும் குறைவு இருக்காது. இதுவரைக்கும் அடி மேல் அடி வாங்கியிருப்பீங்க. பிஸ்னஸ் தொழில் இதிலெல்லாம் புரண்டு கரண்டு அடிபட்டு கிட்டத்தட்ட கொஞ்சம் மீண்டு வந்திருப்பீங்க. இந்த போக்குச்சனி காலத்தில் வந்து கொஞ்சம் மீண்டு வந்திருப்பீங்க. எதிர்நீச்சல் காட்டு வெள்ளாட்டத்தில் வந்து எதிர்நீச்சல் அடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏற்கனவே போராட்ட குணம் உங்களுக்கு உண்டு. தொழிலாளர் இனம்தானே. ஆகையினால் நீங்கள் முதலாளியாக இருந்தாலும் தொழிலாளியாக இருந்தாலும் இந்த காட்டாற்று வெள்ளத்தில் எதிர்நீச்சல் அடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உங்கள் ராசியை தவிர எந்த ராசிக்கும் சிறப்பாகாது. அதுலேயே நீந்தி வந்தவங்க இப்போ சர்வசாதாரணமாக செயல்படுவீங்க. காட்டாற்று வெள்ளத்திலே கரை புரண்டு வந்த வெள்ளத்திலே எதிர்நீச்சல் அடித்து கரை சேர்ந்தவங்க நீங்க. ஆக உன்னத்தத்தோடு விளையாடுவீர்கள். லாபங்கள் பெருகும். தொழிலை இதோடு ஓச்சிருவோம்னு சொல்லி சில பேர் கதவை பூட்டியிருப்பீங்க. இனி அதெல்லாம் கதவை திறந்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு வலுக்கட்டாயமாக சந்தர்ப்பங்கள் கூடி வரும். நல்ல நேரத்தில் தொடுவீங்க. அந்த நல்ல நேரத்தில் நல்ல ஜோசியர்கள்லாம் கிடைச்சிருவாங்க. கிடைச்சி அதற்குரிய ஒரு நல்ல நேரத்தை வாங்கி திறந்து ஓப்பன் பண்ணி செய்வீங்க. அமோகமாக லாபத்தை பெறுவீர்கள். கடல் கடந்த வாணிபம் நிச்சயமாக ஏற்பட்டே தீரும். சில பேர் படிக்கிறதுக்காக கடல் கடந்து போகணும் முயற்சி பண்ணி தோல்வி மேல் தோல்வியாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் கடல் கடந்து நிச்சயமாக போய் அருமையாக படிப்பீங்க. உங்களுக்கு புகழ் நிறைய கிடைக்கும். கல்வியில் மிகச்சிறந்த வீரன் அப்படிங்கிற பேர் கிடைக்கும். தனித்திறமையை வெளிப்படுத்தி காட்டுவீர்கள். 5-10 அதிபதி ஆகிய சுக்கிரன் இப்பதான் முக்கியமான சமாச்சாரம். இந்த 5ஆம் வீடுன்னு சொல்றமே, கழிந்த ஜென்மத்தில் எத்தனையோ பேருக்கு காசு போட்டிருக்கலாம், காப்பி வாங்கி கொடுத்துருக்கலாம், சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கலாம். ஒரு வேளை செய்தது ₹1 கொடுத்தது இங்க 1 கோடியாக உங்களுக்கு எதிரொலியாக கிடைக்கும். ரெஃப்ளெக்ஷன் ஆக கிடைக்கப் போகின்றது. யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு காப்பி வாங்கி கொடுத்துருப்பீங்க. அதற்குரிய பலன் வட்டியும் முதலுமாக சேர்ந்து 100 மடங்கு வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும். அந்த ஜென்மத்தில் காப்பி வாங்கி குடிச்சார் இல்லையா, அவர் இந்த ஜென்மத்தில் வேறு ரூபத்தில் வேறு ஒருவராக வந்து உங்களோடு ஒரு தொடர்புல வருவார். அப்படி புண்ணியத்தை பெற்றவர்கள் தான் இந்த ஜென்மத்திலே தொடர்புள்ள நல்லவர்களாக அமைவார்கள். அதில் சண்டை போட்டவங்க இங்கே எதிரியாத்தான் இருப்பாங்க.
அந்த சண்டை போட்டவங்களுக்கும் சில சமயம் நன்மையை செஞ்சிருப்பீங்க. அவர்களும் இந்த ஜென்மத்திலே உங்களுக்கு உதவக்கூடிய வகையிலே வந்து சேருவாங்க. அதான் பூர்வ கர்ம வினை நல்ல வினையா தீவினையா அப்படின்னு பார்க்கக்கூடிய வீடு 5ஆம் வீடு. அந்த 5ஆம் வீடு சிறப்பா இருந்துச்சுன்னு சொன்னாலே போதும். முதல்ல 1ஆம் வீடு பாஸ் ஆகணும், அடுத்த 5ஆம் வீடு பாஸ் ஆகணும். அங்க போட்டிருந்தா தான் இங்க அறுவடை செய்ய முடியும். அங்க போடாம இங்க ஒன்றும் கிட்டாது. அது நல்லது செஞ்சீங்களா இல்லையான்னு பார்க்கறதா இப்ப 5ஆம் வீடு. 5ஆம் வீட்டுக்குரிய நாயகன் 5ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்திலே லக்னேசனோடு சேர்ந்து இருக்கின்றார். இந்த இடத்துல ஐயா நீங்க நல்லது செய்யலையா, பொம்பளைகளெல்லாம் கஷ்டப்படுத்தி இருக்கிறீங்கன்னு தான் சொல்லணும். அவர் உச்சம் பெற்று போயிருக்கிறார். நாம மானாங்கடியா தீர்ப்பு சொல்லிடக்கூடாது. அங்கே சாதகமான சூழ்நிலையைத்தான் பண்ணியிருக்கிறார், அறியாமல் செய்திருக்கின்றார். இவங்க நமக்கு கெட்டவர்கள் என்று தெரியாமல் அந்த புண்ணியத்தை விதைச்சிட்டீங்க. அது கண்டிப்பாக இங்கே மறைமுகமாக நீங்கள் அறுவடை செய்யக்கூடிய கட்டம். அதான் 3ஆம் வீடு. பட்சி உச்சம் பெற்றதனால நீங்கள் கெட்டது செய்யவில்லை, புண்ணியத்தை தான் பண்ணியிருக்கிறீங்க. சத்துருக்களுக்கும் புண்ணியத்தை பண்ணுவீங்க. அதனால்தான் சனியும் கூட சேர்ந்துக்கிட்டார். புண்ணியத்தை விதைத்ததனாலே புண்ணியம் மறைமுகமாக அந்த வாழ்க்கை இந்த 3ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்து இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு பொதுவா உங்க ஜாதகத்தை யாருக்கும் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் சாதாரணமா இருந்துச்சுன்னு சொன்னா கணவன் மனைவி சண்டை பயங்கரமா இருக்கும். அதில் நீங்க அடங்கி போனா தான் உண்டு, இல்லைன்னா லெப்ரைட்டு வாங்கிடுவாங்க. எங்க போனாலும் அப்படித்தான் இருக்கும். முழுமையா சுகத்தை பெற முடியாது. இது ஒரு வாழ்க்கையா அப்படின்னு கூட வெறுக்க தோணிவிடும். அவர் நீசமாகவோ நீச்ச பங்கமாகவோ உச்சமாகவோ இருந்தால் தலைகீழ கணவன் மனைவியும் ரதி மன்மதன் போல சேர்ந்து விளையாடுவீங்க. அப்படிப்பட்ட இங்கே உச்சம் பெற்றிருக்கின்றார். சகல பாசங்களையும் கொட்டி தீர்த்திருவாங்களுடைய காதலி அல்லங்கில் மனைவி. அதாவது 5ஆம் இடத்துக்கு 11ஆம் வீடு. அவள் மூலமாக மூலதனம் பெருகும், லாபங்கள் பெருகும், வாழ்க்கை மேம்பாடு அடையும், குலதெய்வம் வழிபாடு மிகச் சிறப்பாக விளங்கும். எப்படா அந்த பையனுக்கு நாம ஒரு உதவி செய்யணுமே நினைத்து கொண்டிருந்த குலதெய்வத்தை கழிந்த வருஷங்கள்லாம் சில பேர் கோடாங்கி அடிக்கிறவங்க அந்த காலத்துல சொல்லுவாங்க, ஏப்பா உன் குலதெய்வத்தை ஒருத்தன் கட்டி போட்டிருக்கான்ப்பா அப்படிம்பாங்க. என்னன்னா அந்த ராகு சம்பந்தப்பட்டு இருந்துச்சுன்னு சொன்னா குலதெய்வத்தை ஒருத்தன் கட்டி போட்டிருக்கான்ப்பா, அதை அவுத்து விட்டா தான் உனக்கு வேலை செய்யும்பாங்க. அது படிப்பறிவு இல்லாத பாமர மக்கள் காலத்துல, நான் அந்த காலத்துக்காரன், இதெல்லாம் நிறைய கேட்டிருக்கோம். அப்போ புரியல. அதுக்கப்புறம் குருகுலத்துல போய் பாடம் படிக்கிற சத்தம் இதெல்லாம் எடுத்து விளக்கமா சொன்னாங்க. இதைத்தான் அவங்க அப்படி சொன்னாங்க, பாமர மக்கள் புரியக்கூடிய வகையில அப்படி சொன்னா தான் அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. அதுபோல இந்த 5ஆம் இடத்துக்குரியவன் 11ஆம் இடத்திலே உச்சம் பெற்றதனாலே இதற்கு முன்னால உங்களை குலதெய்வம் செய்ய முடியாம தட்டழிந்து கொண்டு இருந்தவர் இந்த சனிப்பெயர்ச்சியின் போது உங்களுக்கு முழுமையாக சப்போர்ட்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அளவிலே அருள் பாவிக்க தொடங்கி விடுவார். அந்த யோகம் உங்களுடைய பிள்ளைகளையும் சேரும். அதான் குல தெய்வம் சொல்றோம்ல, உங்க குலத்தை வளர்க்கக்கூடிய வகையிலே, வளர்க்கக்கூடிய வகையிலே இந்த ஆண் வாரிசு இல்லைன்னு ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கு கூட ஆண் குழந்தை இந்த காலகட்டத்தில் பிறக்க வச்சிருவார். அது குலதெய்வத்தினுடைய அருள். அது சுக்கிரன் 3ஆம் இடத்துல சும்மா இல்லை, உச்சம் பெற்றிருக்கிறார், லக்னேசனோட சேர்ந்து இருக்கிறார். ஸோ நல்ல பலம் பெறுகின்றார், உச்ச பலம் பெறுகின்றார். ஆகையினாலே சுக்கிரனால் தயவினால் குலதெய்வத்தின் அருளால் இந்த சுக்கிரன் மூலமாக இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக ஆண் வாரிசு கிடைக்கும். அதுக்காக பெண் வாரிசு என்பது நீங்க வளர்த்து உரியப்பட்டவன் கேட்கும்போது கொடுத்துடணும், அவ்வளவுதான். அதுக்காக அது வாரிசு இல்லைன்னு அர்த்தமாகாது. ஆண் வாரிசு என்பது அந்திய காலம் வரைக்கும் தாய் தந்தையருக்கு கட்டுப்பட்டவன். பெண் குழந்தைகள் கட்டி கொடுத்தாச்சுன்னு சொன்னா அது அவா குடும்பம் தனியா ஒதுங்கிறது. அது பின்ன அவளை கேட்டீங்கன்னு சொன்னா உங்க வீடு எங்கம்மா இருக்குன்னா இதான் எங்க வீடுன்னு ஆத்துக்காரனுடைய வீடத்தான் காட்டுவான். தாய் தகப்பன் வீட அது எங்க அம்மா வீடுன்ட்டு ஒரே வார்த்தையில முடிச்சிருவான். அது பெண்களுக்குரிய மரபு. அது ஆகையினாலே குழந்தையே இல்லாம இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் அருமையாக கிடைக்கும்.
அது ஆணும் கிடைக்கலாம், பெண்ணும் கிடைக்கலாம். அது சொந்த ஜாதகத்தை பொறுத்து. பட்சே குழந்தை இல்லைங்கிற குறை விலகிவிடும். குலதெய்வத்தின் அருளால் அது நல்லபடியாக நிறைவேற்றி கொடுப்பார். அடுத்தபடியாக 10க்குடையவன் 3ஆம் இடத்திலே உச்சம் பெற்று போயிருக்கின்றான். ஆகையினாலே அரசு சம்பந்தப்பட்ட தொழில்கள் கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி கண்டிப்பாக கிடைக்கும். அரசாணை வீடு தேடி வரும். நல்ல செய்தி எதிர்பார்க்கலாம். இன்னும் சில பேர் அரசு உத்தியோகத்தில் ஏற்கனவே இருந்து சஸ்பெண்ட் ஆகியிருப்பீங்க. சில பேர் தவறுதலாக பழி சுமத்தப்பட்டு என்கொயரியில் இருப்பீங்க. எல்லாம் சரியாக்கப்பட்டு மீண்டும் பணியில் சேர்ந்துருவீங்க. அந்த யோகம் அருமையாக இருக்கின்றது. தொழில் வளம் பெருகும், வியாபாரம் பெருக்கம் ஏற்படும். இனி டவுன் என்பதை கிடையாது. முன்னேற்றம் ஒன்றுதான் உங்களுக்கு. அடுத்து 6, 9 அதிபதி ஆகிய புதன் 12ஆம் இடத்துல இருக்கிறார். 6, 9 தோப்பனார் வர்க்கம். பொதுவாக எப்பயுமே மகரத்தை பொறுத்த மட்டில், மகர ராசி மகர லக்கணத்தை பொறுத்த மட்டிலும் சரி, கடகலக்கணம் கடகராசியை பொறுத்த மட்டிலும் சரி, தோப்பனார் வர்க்கம் எதிரியாகத்தான் இருப்பார்கள். என்றால் 6ஆம் வீடும் 9ஆம் வீடும் ஒரே கிரகம் அதிபதி அப்படிங்கிறதுனால தோப்பனார் வர்க்கம் பொதுவாக பகையாளிகளாகத்தான் இருப்பார்கள். உள்ள பகையடா உதட்டில் உறவடான்னு தான் இருக்கும். இது பிறவி அமைப்பு. அப்படிப்பட்ட புதன் இந்த சனிப்பெயர்ச்சியின் போது உங்களுடைய வீட்டுக்கு 2ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால அந்த குடும்ப பங்காளி வர்க்கத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய கணைகள், பொல்லாப்பு கணைகள், அதே போல பொறாமை கணைகள், பாங்குணர்ச்சி கதைகள், இவைகள் எல்லாம் இந்த கணைகளை எல்லாம் பஸ்பமாக்கி விடுவார் இந்த குரு பகவான். அவரு 3, 12க்குரியவர் தானே. அவர் ஒரு போட்டுருவார், அவ்வளவுதான். ஆக சனி 3ஆம் இடத்துல இருந்தும் ராகு ஒரு அதிரடி வேட்டையா போனார்னு சொன்னா குரு அதுக்கு தகுந்த பதிலடி கொடுத்துருவார். ஆகையினாலே குருவுக்கு கட்டுப்பட்டவங்க தான் எல்லா கிரகங்களும். அவருடைய பார்வைக்கு சேர்ந்தா கூட அப்படி கிடையாது, பார்வைக்கு அவ்வளவு கட்டுப்படுவாங்க எல்லா கிரகங்களும். அவருடைய பார்வை இருக்குது. ஆகையினால எதிர்கணைகள் அத்தனையையும் பஸ்பமாக ஆக்கி விடுவீங்க. உங்களுடைய புத்தி சாதுரியத்தினால் பாக்கியம் வலுவடைகின்றது. அந்த கணக்கில் பாக்கியாதிபதியை குரு பார்க்கின்ற காரணத்தினாலே பாக்கியம் வலுவடைகின்றது. ஆக பாக்கியம் வலுவடைந்தால்தான் கிடைத்ததை முழுமையாக அனுபவிக்க முடியும். அதான் முக்கியம். எல்லாம் இருக்குயா, முதல்ல பார்த்தோம்ல காமசு, அதுக்கெல்லாம் இருக்கு. ஆனா அவளை அனுபவிக்க முடியலைன்னு போயிடக்கூடாது இல்லையா? அப்படி ஒரு சோதனையாக இருந்துடக்கூடாது இல்லையா? அனுபவிக்கணும். அனுபவ பாத்தியதை. கையில காசு இருக்குது, ஹோட்டல் இருக்கு, சாப்பாடு இருக்கு, இல்லை வீடு இருக்கு, எல்லாம் இருக்கு. சமையல் பண்ணி கொடுக்கணுமே. சமையல் பண்ணி கொடுத்தா தானே சாப்பிட முடியும். அப்படிப்பட்ட யோகம் நல்லா அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருந்தால்தான் கிடைக்கும். அந்த பாக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. ஆக எதற்கும் பயப்பட வேண்டாம், அருமையாக இருக்கின்றது. 4 கிரகங்களையும் இந்த குரு பார்த்துருக்கார். ஆகினாலே குடும்பத்தில் குழப்பம் உண்டு பண்ணணும்னு தோப்பனார் வர்க்கம் எந்த காரணத்தை முன்னிட்டு வந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக முடிந்துவிடும். அப்படிப்பட்ட அருமையான யோகத்தை சாதித்து காட்டுவீர்கள். பாக்கியம் வலுவடைந்தால் சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக விளங்கும். எல்லா இடங்கள் 8 திசைகளிலும் உங்களுக்கு நல்ல மதிப்பு, மரியாதை, காசு, பணம், வரவு, பொன், பொருள் எல்லாம் கொட்டி குவித்து கொடுக்கும். அற்புதமான காலம். அடுத்து 8ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய சூரியன் அவதூறுகளை பரப்பக்கூடியவர். இதுவும் சூரியன் தான். சூரியன்னா பிதுர்காரகன். பிதுர்காரன் ஏற்கனவே பார்த்தோம், 6, 9 அப்படின்னு பார்த்தோம். அதே நிலையில தான் சூரியனும். அட்டமாதிபதியே பிதுர்காரகனாக வருகின்றார். ஆகையினால அவரும் 2ஆம் இடத்துல தான் இருக்கிறார். குடும்பத்தில் இப்ப வலிய குழப்பம் உண்டாகும் தோப்பனார் வர்க்கத்தால் அப்படின்னு இருக்குது. இதுக்கு பதிலடியாக குருவின் பார்வை எங்கே இருக்கின்ற காரணத்தினால் தப்பித்து விட்டீர்கள். அதான் முக்கியம். என்ன அவங்க ரெடி பண்ணி ஒரு போர்க்களத்தை தொடுத்தாலும் அதெல்லாம் புஸ்ஸா போயிடும். ஆக குடும்பம் எப்போதும் சந்தோஷமாக இருக்கும். எந்த எதிர்ப்பு வருதோ அந்த எதிர்ப்பு உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்வீர்கள்.
அந்த அளவுக்கு யோகமாக இருக்கு. சரி, 8ஆம் இடத்துல கேதுங்கிறவர் இருக்கிறே சாமி, அவரை குரு பார்க்கலையே அப்படின்னு கேட்கலாம். இது முக்கியமான பாயிண்ட் இல்லையா? இந்த இடத்துல 8ல் கேது. சன்னியாசி யோகம்னு சொல்லணும். அது சன்னியாசி யோகம் 7ல் இருந்தா தான். 8ல் இருந்தா மறைமுகமான கள ஒழுக்கம். அங்கே 7ஆம் இடத்துக்குரிய சந்திரன் 9ஆம் இடத்துல போய் இருக்கிறார். அந்த 9ஆம் இடத்துக்கு நேர் 7ஆம் இடத்துல தான் சுக்கிரனும் சனியும் அமர்ந்திருக்கிறாங்க. சந்திரனுக்கு 7ல் சுக்கிரன் இருந்தாருன்னு சொன்னா இளம் பெண்கள் சுகம் கிடைக்கும், நட்பு கிடைக்கும், யோகம் கிடைக்கும். அந்த மாதிரி சனி இருக்கிறாரே, அது உங்க ராசி நாயகனாச்சே. அவருடைய பார்வை கன்னி மேலதான் விழுது. இதே பார்வை வேறு இடத்தில் விழுந்தால் அது மோசம். கன்னியின் மீது விழும் பொழுது, கன்னி சுக்கிரனுக்கு நீச வீடு, சனிக்கு வந்து நட்பு வீடு. அந்த இடத்துல சந்திரன் இருக்கின்றார். தேய்பிறை சந்திரனாக ஆகிவிட்டார். ஆகையினாலே நட்பு வலிமை பெறும். அதிலும் குறிப்பாக இளவட்ட பிள்ளைகள் நண்பர்கள் கிடைப்பதெல்லாம் இந்த காலத்துல ரொம்ப அரிது. இள வயசு ஆண்கள் எல்லாம் பெரியவங்களை பார்க்கும்போது கொஞ்சம் மரியாதை இல்லாமத்தான் போய்கிட்டு இருக்கிற காலம் இது. உங்க யோகம் உங்களுக்கு இளம் பெண்களும் சரி, இளைஞர்களும் சரி, உங்களுடைய தயவை அண்டி வரக்கூடிய காலகட்டமாக விளங்கும். அதன் மூலமாக 8ல் உள்ள கேது தன் பங்கை சரி பண்ணிக்கிறார். அது மறைமுகமான சுகத்தை அனுபவிக்கக்கூடிய கட்டம். இப்படி அனுபவிப்பதன் மூலமாக உங்களுடைய ஆன்மா வலுவடைகின்றது, சுகம் பெறுகின்றது. அதன் மூலமாக இறை தேடுதல் ஆரம்பிக்கும். கடைசி வந்து அந்த கட்டத்துக்கு கொண்டு போயிருந்தார். அதான் கேதுவினுடைய சாதுரிய விளையாட்டு. கொடுக்க வேண்டியதை கொடுத்து அதிலே திளைக்க வைத்து அதன் பின் இவ்வளவுதான் அப்பயா, அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இறைவனை தேடுகின்ற ஒரு விளையாட்டை தொடங்கி விடுவார். அத சிம்ம கேது, 8ஆம் இடத்து கேது. ஆக இந்த இடத்தில் அவர் உங்களுக்கு ஏதோ ஒரு வழியை காட்டுகின்றார். இறைவனை அடையக்கூடிய ஒரு மார்க்கத்தை சில பேருக்கு பக்தி மூலமாக கொண்டு வந்து கொடுப்பார், சில பேருக்கு காமத்தினால் கொண்டு வந்து கொடுப்பார். இந்த ரெண்டும் பலவிதமான உள் அசைவுகள் இருக்கு. ஞானம் என்பது எளிதாக யாருக்கும் கிடைச்சிடாது. ஆண்டு அனுபவிக்கணும். கஷ்டமோ நஷ்டமோ சுகமோ எல்லாத்தையும் ஆண்டு கரை புரண்டு அனுபவித்தால்தான் அந்த ஞானம் பிறக்கும். அப்போ முழுமையாக அனுபவிக்கணும். சொத்து பத்துக்கள் ரைட்டு, அதுல புரளணும். கஷ்டத்துல புரண்டவன் சொத்து பத்துக்கள் கிடைக்கும் போது ஆடாத ஆட்டம் ஆடமாட்டான். வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அந்த பிம்பம் ஞாபகத்துக்கு இருக்கும். ஆகையினாலே முறையோடுதான் அங்கே அந்த ஆட்டம் இருக்கும். அதே போல அதை அனுபவித்து முடித்த பின் இறைவனை தேடும் வழியை தேடிக்கொண்டிருப்பான். அதுதான் 8ஆம் இடத்து கேது. அதிலும் சூரியனுடைய வீட்டிலே இருக்கின்ற கேது தர்ம ஞானத்தை கொடுப்பான். உங்களில் பெரும்பாலும் சுகபோகங்களிலே திளைத்து முடித்த பின் இறையருளை தேடி புனிதனாக ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அது கொண்டு வந்து கொடுப்பார் இந்த கேது. அவ்வளவு தெளிவை உண்டாக்கக்கூடியவன், மனதை தூய்மைப்படுத்தக்கூடியவன் இந்த கேது, சிம்ம கேது. அது சூரியரை போல நீங்கள் பிரகாசம் பெறுவீர்கள். அப்படிப்பட்ட ஆன்ம பலத்தையும் உங்களுக்கு வழங்கக்கூடியதாக அந்த கேது அங்கே விளங்குகின்றார், அருள் பாலிக்கின்றார். உத்தமமான நேரம். ஆக கேதுவுக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் இருக்கின்றார். ஆகையினால ஏற்கனவே நான் சொன்ன பலன்கள் எல்லாம் இப்படியாக வந்துதான் ஒளி பெறுவீர்கள், மானசீகமாக விளங்குவீர்கள். உங்களுடைய ஞானத்திற்கு ஒரு அருகதை உண்டு, ஒரு அர்த்தம் உண்டு. எதையும் சீர்தூக்காமல் எதிலும் இறங்க மாட்டீங்க. ஏனென்றால் தொழில் வித்தகன் நீங்க. ஆகையினாலே
உருப்படியாக எல்லாவற்றையும் செய்து முடித்து வெற்றி பெறக்கூடிய பேரானந்தத்தில் திளைக்கச் செய்வார். இந்த சனிப்பெயர்ச்சி அவ்வளவு ஆனந்தத்தை கொடுப்பார். சுகபோகத்திலே நீங்கள் ஒரு டிக்ஷனரியாக கூட வருவீங்க வருங்காலத்தில். அந்த மாதிரி யோக அமைப்புகள் சிறப்பாக இருக்கின்றது. நாளியாகுது. ஆகையினால இதோட நிறைவு செய்து கொள்வோம். மற்றொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். எந்நேரமும் எப்பொழுதும் நல்லபடியாக இருக்க இறைவன் அருள் புரிவார். நன்றி, வணக்கம்.